இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு நம்மளுடைய வின்டர் கிளைமேட்டில் வந்துட்டு எப்படி மேகங்கள் வந்துட்டு பெரிய பெரிய டாலஸ்ட் டவரில் வந்துட்டு எப்படி மேகங்கள் வந்து முட்டிட்டு க்ராஸ் ஆகிட்டு இருக்கிறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக வந்துட்டு நம்மளுடைய வீடியோவில் வந்துட்டு தெரிய வரும் சொல்லி நான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, நான் வந்துட்டு பக்கத்தில் இருந்துட்டு நாம் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு காமிக்கலான்னு சொல்லி ஒரு சின்னதான ஒரு வீடியோ அதில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், புர்ஜ் கலிஃபாவில் வந்துட்டு எவ்வளோ பெரிய டவரு, மேகங்கள் வந்துட்டு எப்படி கெட்ட முட்டிட்டு அதன் இடையில வந்துட்டு எப்படி முட்டிட்டு இருக்கிறதுன்னு பாருங்கள். அடுத்தடுத்த பில்டிங்ஸ்லும் வந்துட்டு நமக்கு அந்த டவரில் வந்துட்டு சரியான ஒரு கண்குள்ள காட்சிகள் இது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வந்துட்டு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு டவரில் இருக்கிறனால இதை வந்துட்டு நமக்கு இந்த மேகம் கிராஸ் ஆகும்போது இந்த டவரை எப்படி சேர்ந்திருந்து போகிறதுன்னு பாருங்கள். இந்த மேகமூட்டம் வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ அழகான ஒரு டவருக்குள்ளார வந்து சென்ட்ரலில் நிறையவே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பலத்தான ஒரு மேகமூட்டங்கள் வந்துட்டு இருக்கிறது. பார்த்தீங்களா மக்கள், எவ்வளோ அருமையாக வந்துட்டு மேகமூட்டங்கள் வந்துட்டு இந்த டவருக்கு சுற்றி இருக்கிறதுன்னு சொல்லி. நாம் இந்த மாதிரி வந்துட்டு கிளைமேட்டு மாறும்போது இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நம்மளுடைய மக்கள்களுக்கு வந்துட்டு நம்ம இது இந்த மாதிரி தெரிவிக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு காட்சிகளாக இருக்கிறது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்துட்டு பார்த்து ரசிப்பீங்கள், எல்லாம் செய்வீங்கள். ஸோ தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி பெரிய பெரிய டவரில் வந்துட்டு மேகங்கள் முட்டுதா இல்லையோன்னு சில பேருக்கு வந்துட்டு கேள்விகளாக இருக்கும். அந்த கேள்விகளில் இது ஒரு கிளியராக வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள். பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம். ஆமாம், இந்த பெரிய பெரிய டவரில் வந்துட்டு மேகங்கள் முட்டை செய்யப்படுது, உண்மைதான். அது வந்துட்டு இன்னைக்கு எல்லோருக்கும் வந்துட்டு தெரிய வருது இல்லையா. பாருங்கள், எவ்வளோ மேகங்கள் வந்துட்டு அதை சுற்றி மேகங்கள் எப்படி நம்ம வானத்துக்கு மேலே பார்க்கும்போது கிராஸ் பண்ணி அது போகிறதோ, அந்த மேகங்கள் இந்த பில்டிங்க்கு மட்டும் கிடையாது, ஒரு சில பில்டிங்களுக்கு வந்துட்டு அழகான ஒரு பில்டிங் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஆனால் வீடியோலையோ நீங்களும் பார்த்து நிச்சயமாக வந்துட்டு ரசிப்பீங்கன்னு நான் சொல்லி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். நீங்களும் பாருங்கள். ஒரு சில பில்டிங்ஸ் நான் காமிக்கிற பில்டிங் வந்துட்டு நீங்களும் பாருங்கள், மேகத்தில் வந்துட்டு முழுங்கி கிடக்குது. ஸ்கை வந்து என்ன சொல்கிறது, ஸ்கைஸ் வானமுடைய நம்மளுடைய வெள்ள மேகங்கள் வந்துட்டு எப்படி பில்டிங்க்கு கவராய் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம இதில் தெரிய வருது. எனக்கு என் கண்ணுக்கு வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு எனக்கு கிளியராக இங்கே தெரியுது. உங்களுக்கும் நான் எதிர்பார்க்கின்றேன். நான் வீடியோவில் வந்துட்டு நீங்களும் பார்க்கலாம், நிச்சயமாக உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் நம்ம கூடி சீக்கிரமாக சந்திக்கலாம். நீங்களும் பார்த்து ரசிங்கள். நம்மளுடைய மேகமூட்டங்கள் வந்துட்டு பில்டிங்க்கு எப்படி கிராஸ் ஆகிக்கிறது நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க. இதில் என்னால் முடிந்தவளுக்கு நான் வந்துட்டு நம்மளுடைய பில்டிங்ஸ் பாருங்கள், எவ்வளோ மேகங்கள் வந்துட்டு பில்டிங்க்கு உயரமான பில்டிங்கள் வந்துட்டு இருக்கிறது. டச்சாய் அப்படியே போய்கிட்டு இருக்கிறது மேகங்கள். இது ஒரு நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது. எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி. ஏன்னா நமக்கு இது எல்லா நேரத்தில் வந்துட்டு நமக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது இந்த மாதிரி. அதற்காண்டி தான் நம்மளுடைய மக்கள்களுக்கு வந்துட்டு சரி இந்த மாதிரி பார்க்கட்டும், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். பெரிய பெரிய வானத்துக்கு ஒசர்ந்த உயரத்தில் இருக்கிற உயரமாக இருக்கிற டவரில் வந்துட்டு எப்படி மேகங்கள் ஒட்டி போகிறதுன்னு சொல்லி நீங்களும் பார்க்கலாம். அதற்காண்டி தான் வந்துட்டு நான் இது ஒரு சின்னதான ஒரு வீடியோ உங்களுக்காண்டி பாருங்கள்.
நிச்சயமாக உங்களுக்கும் இது ஒரு குறிப்பிட்ட உள்ள ஹைட்டுகள் உள்ள வீடியோ இது, குறிப்பிட்ட ஹைட்டு உள்ளது பில்டிங்ஸ் இது, டவர்ஸ் இது, அதில் உங்களுக்கு நிச்சயமாக வந்துட்டு தெரிய வருதுன்னு நான் பார்க்குறேன். சரிங்களா மக்களை, வேறு ஒரு வீடியோவில் நம்ம கூடி சீக்கிரமாக சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம இடைவேளைக்கு பிறகு நீங்களும் நிச்சயமாக பார்த்த வரைக்கும் ரசிச்சுட்டு மேற்கொண்டு சொல்லுங்கள்.